என்ன சின்னத்தா, ஏன் அழற? தலை எழுத்து நினைச்சு அழற. அடுத்தவங்களை அழ வச்சு பார்க்கும்போது உனக்கு ஆனந்தமா இருந்துச்சா? அடியே அனாவசியமா பேசாதடி. இன்னும் உனக்கு ஆன வடங்களை பாத்தியா? அதிகமா ஆடாது சின்னத்தா, சீக்கிரம் அடி போயிடுவ. தலை எடுக்கிறதுக்குள்ள இப்படி இருக்கியே. இப்படி இல்லன்னா இந்நேரம் என் தலையே எடுத்திருப்பீங்களே. பேசுடி. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீயும் பேச போற, நானும் கேட்க போறேன். ஐயோ, ஏன் சின்னத்தா அவ்வளவு சீக்கிரமா போயிட போற? நான் ஏண்டி போக போறேன்? சீக்கிரத்துல நீதான் போக போற. அது எப்படி சின்னத்தா அவ்வளவு சரியா சொல்ற? நீ என்ன சித்திரகுப்தன் தங்கச்சியா இல்ல சின்னம்பல பப்பாட்டியா? வாய் அழுது போகுதுடி உனக்கு. நீ இப்படி எல்லாம் சாபம் கொடுக்காத சின்னத்தா. பத்தினி சாபம் கொடுத்தா பலிக்கும்னு சொல்லுவாங்க. நீ ஊரறிஞ்ச பத்தினி, உடனே பழிச்சுட்டு போகுது. ஊர் எடுத்த நாய பேசுடி. உங்க அக்கா போன கதியில தாண்டி நீயும் போக போற. நான் போறேன்னா போகலையோ, அனுப்பிச்சு வைக்கத்தான் சின்னமலை இருக்காரு. அது சரி அங்கம்மா, உன் திமிரு அடங்கவே அடங்காதா? யாரடி பேர சொல்லி கூப்பிடுற? கட்டையில போறவள நீ மட்டும் கடல்லையா போக போற? எந்திரிச்சு போக போறியா நீ? அடி போக முடியாதடி. என்னையா போடிங்க அங்கம்மா, ஆண் கோபம் அரசாலும் பெண் கோபம் நிர்மூலம்னு சொல்லிருக்காங்க. பார்த்து நடந்துக்கம்மா. ஏண்டி இந்த பேச்சு பேசுற? நீ என்னமோ நல்லா புடிச்சு ஆட்டுதுடி. என்னைய பேய் புடிச்சாட்டுது, உன்னைய உனக்காகவா நான் உனக்காகவா, உன்னில் காணவா உன்னில் என்னை காணவா, வா வா வரே வா. நல்லா புடிச்சிருக்குல்ல? என்ன பாட்டு? என்னன்னு பண்ணையார் வீட்டு வண்டி ஆள் எல்லாமே வருது. ஆமா, கோயில்ல இருந்து ஓடி வந்துச்சா? இருக்கும். பண்ணையார் வீட்டு பந்தய மாட்டையில வண்டியில பூட்டிருக்காங்க. இந்த மாடுங்க யாருக்குமே அடங்காது. எனக்கும் மலையாண்டிக்கு தான் அடங்கும். சரி சரி, நான் இந்த வண்டியை ஓட்டி விட்டுட்டு வந்துடுறேன். ஆவ் 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 ஆவ். அம்மா அம்மா, எனக்கு காசம்னு உனக்கு யாரையா சொன்னது? அதாடி இந்த டாக்டர் சொன்னா. எனக்கு காசம் புஷ்டம்னு உனக்கு யாரடி சொன்னது? அதே டாக்டர் பையன் தான் சொன்னா. இதுல என்னமோ இருக்கு. அந்த பயல்கள்லாம் இங்க வரட்டும், எல்லாரும் அப்படியே சிலிச்சு போச்சு. நீங்களா? ஏன் இங்க வந்தீங்க? அவர் வரதுக்குள்ள இங்க இருந்து போயிடுங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, உனக்கு ஒரு ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். இதோ பாருங்க, இனிமே நம்ம உறவு தொடர்றது நல்லதில்ல. மீனாட்சிக்கு அருள் வந்திருக்குன்னு ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க. அவகிட்ட ஏதோ கடவுள் சக்தி இருக்கு. கடவுளாவது சக்தியாவது, இட் இஸ் ஆல் ஃபால்ஸ், ஃபேக் அண்ட் ஃபிக்ஷன். கைய தட்டியா கூப்பிடுற, வரேன். It is not false, fake and fiction, my child. Can you define God? G-O-D, God. G stands for generator, O stands for operator, D stands for destructor. Any more questions? You will reap what you sow and will know the existence of God. என்ன காக்கப்புள்ள? ஆமாங்க. எப்படி குடும்பம்லாம் எப்படி இருக்கு? நல்லபடியா இருக்கு. கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கு. ஏதாவது எழுதி கொடுங்க டாக்டர். தரேனே. ஏற்கனவே 4 வீட்டுக்கு கொடுத்துட்டு இது 5வது வீடு. எழுதி வச்சிருக்கேன், நீயே வாசிக்கோ. பேட் இதில் 2 நவச்சாரம், ஊமத்தங்காய், ஏலம்பட்டை, 1/2 கிலோ வெல்லம். எதுக்கு இதெல்லாம் போட்டு ஒரு பானையில மொத்தமா காய்ச்சினா என்ன கிடைக்கும்? கிளாஸுக்கு 3 ரூபாய் கிடைக்கும். 4 ரூபாய்க்கு வித்தா நல்ல லாபம் கிடைக்கும். ஆமா, இது இது வேற ஒரு இடத்துக்கு கொடுக்க வேண்டியது. சரியாத்தனமா அங்க கொண்டாந்து கொடுத்துட்டேன். தாயே
ஒண்ணு தாயே. ஆமா. அம்மா, இந்த குழந்தைன்னு ஒருத்தர் வருவான, உருவமே இல்லாத அவன் சொல்லி கொடுத்தான். உங்க குடும்பத்தை ரெண்டாக்குறதுக்காக அவன் போட்ட திட்டம். அதுவே நீ யாரா? நான் டாக்டரே இல்ல, சாரா இருக்கிற பட்டலா போட்டேன். அடிக்கிறதுக்கு ஆள் கிடைச்சிச்சு. நல்ல முதுகு அகலமா இருக்கு. 3 மாசத்துக்கு வச்சு சும்மா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வேறவே புரிய போல அங்கம்மா, அங்க கொஞ்சம் விட்டு எடுத்துட்டு வந்து வீசு. அப்படியே கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டா. ஒழுங்கா கொண்டா, இல்ல அப்பா வந்த உடனே சின்ன பிள்ளை வந்துட்டு போறாருன்னு சொல்லி போடுவேன். ஏன் சும்மா நிக்கிற? வீச. என்னவோ 10 நாள் பட்டினி கிடந்த மாதிரி வீசுறியே, கொஞ்சம் வேகமா தான் வீச. அங்கம்மா, அங்கம்மா, யாரோ வராங்க, என்னன்னு கேளு. ஏன் சின்னதா அப்படி கஷ்டப்படுறீங்க? என்கிட்ட சொன்னா நான் யாருன்னு பார்க்க மாட்டேன்னா பாருங்கக்கா. அம்மா இல்லைங்கிற குறையே இல்லாம வளர்க்குறீங்க சின்னதா. நான் இருக்கும்போது இவங்க ஏன் கஷ்டப்படணும்? ஏன் அங்கம்மா, இதுக்குதான் உன் மேல இவ்வளவு பிரியமா இருக்க. இதுகளே வேலை செய்ய சொன்னா தான் என்ன? அது எனக்கு தெரியும். நீங்க எதுக்கு வந்தீங்க? குளிக்க போறோம், வரியான்னு கேட்கத்தான் வந்தோம். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. சின்னத்தாவுக்கு பச்சை தண்ணியில குளிச்சா உடம்பு கொத்துக்காது. நான் சுட சுட பண்ணி வைக்கிறேன், நீங்க இங்கேயே குளிங்க சின்னத்தா. சரி, அப்ப நாங்க வர்றோம். வித்தார களி விறகுக்கு போனாலும் கத்தாழ முள்ளு கொத்தோட பாஞ்சுதான். இந்த புனியும் பால் குடிக்குமாங்கம்மா நிக்கிறது பாரு. ஏய், காதுபுடி. அநாசிமா முறைச்ச அப்புறம் சின்னம்பலம் அப்பா அடி உத. அடியே அடியே அடியே. போர் தப்பு காரணம். சொல்லு. இனிமே வைக்க போற பக்கம் போக மாட்டேன். சொல்லு. இனிமே வைக்க போற பக்கம் போக மாட்டேன். இனிமே சின்னம்பலத்தை பார்க்க மாட்டேன். சின்னம்பலத்தை பார்க்க மாட்டேன். போடு. 1 2 3. கந்தா, அந்த குட்டியை நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது போல இருக்கு. வீராசாமிக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவங்க 2 பேரையும் வீட்டோட வச்சு கொளுத்திட வேண்டியதுதான். காலையில முதல் வேலையா அங்கம்மா கிட்ட போய் நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு, சரியா 12 மணிக்குடா, வீட்டை விட்டு வெளியே வந்துட சொல்லு. அவ வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே வீட்டுக்கு இன்னொரு இழப்புறா. அண்ணா ஏதோ அவசர வேலைக்குன்னு சொன்ன. பொல்லாத அவசரம். இப்பதான்டா போத பாதியே இருக்கு. இன்னொரு இழப்புறா. அண்ணா முக்கியமா போனன்னு சொன்னீங்களா? இதை விட எதுடா முக்கியம்? இல்லை, இன்னொரு இழப்பு. குழந்தைக்கு என்ன பாலா விட்டுற கொண்டாடா. இப்பதான்டா பாதி போத. அண்ணன் போயிட்டாடா. போயிட்டாலும் நல்லா கவனிச்சுக்க. பெட்ரோலை ஊத்தி அப்புறமா குளிச்சிடு, புரியுதா? ஊத்திட்டு நீ அங்கே நிக்காத, உடனே பரப்பிட்டு வந்துடு. அப்பா, அப்பா, என்னம்மா நாம உடனே இங்க இருந்து போகணும். இந்த நேரத்துல எங்கம்மா போகணுங்கிற? இப்ப எதுவும் என்ன கேட்க கூடாது. பேசாம என் பின்னாடி வந்துகிட்டு இருங்க. சரிம்மா.
அப்பாடா, ஒரு வழியா மீனாட்சி குட்டி தொலைஞ்சா. சபாஷ்டா மலையாண்டி. என்ன சின்னம்பலம், தன்வினை தன்னை சுடுதா? டேய், சீக்கிரமா எங்க அக்கா மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடணும்டா. ஏன் முதலாளி இந்த முடிவுக்கு வந்துட்டீங்க? இந்த முடிவுக்கு நான் வரலன்னா எனக்கே முடிவு வந்துடும் போல இருக்கு. டேய், செல்லம்மாவை நான் கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல இந்த மாணிக்கம்பையில ஒழிச்சாகணும். ஆளை தீர்த்தலாமா முதலாளி? ஆமா, நீங்க கிழிச்சிங்க. போவனை கட்டி தூக்கிட்டு வாங்கடா, நான் பாத்துக்கிறேன். ஏய், இதுல கோட்டை வெட்டிங்க, 2 பேரையும் வெட்டி புதைச்சிடுவேன், ஜாக்கிரதை. போய் ஒழுங்கா முடிச்சிட்டு வாங்க. போங்க போங்க. அடி கூட்டம் கிட்டவாடி குட்டி நாட்டாம காதலா வருது. காதல் கண்ணு 2 தோண்டி விடுறேன். இரு. போடா போட்டா. ஒருத்தன் 3 பேர் சேர்ந்து அடிக்கிறீங்களா? வெக்கமால உங்களுக்கு? அதிகமா பேசாத. அடசாருதான் போடா, எடுப்பு சோறு. டேய், என்னடா சொன்ன? நீ என்ன கூட இருக்கிற வாழம்? டேய், அவங்கடா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? அடிச்சு நொறுக்குங்கடா. அவன் மேல கை பட்டுச்சு, கை நொறுங்கி போயிடும். யாரா அவன்? நான் தான்டா உன் மச்சான். நீயா? வேற என்ன பேயா? எது? வாடா. வலிய வந்து மாட்டிக்கிட்டியா? வலிய வந்து நான் மாட்டிக்கிட்டனா இல்ல வசமா நீ மாட்டிக்கிட்டியாங்கறத பாக்கலாம்டா. டேய், என்னடா ரொம்ப பேசிக்கிட்டே போற? ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன்ல, தப்புதான்.
மாணிக்கம் மாப்பிள்ளைய புளிய தோண்டி உயிரோட புதைச்சிடலாமா? குட்டி அம்மலண்டா ஒருத்திய காதலிச்சதுக்கே மச்சானுக்கு பொறுக்கலையே, ஊர்ல உள்ளவளையெல்லாம் கை வைக்க நினைக்கிறானேடா பாவி. அப்போ கைய மட்டும் எடுத்துருவாங்கறியா? பாரா ராஜா, கண்ணு ரெண்டையும் திறந்து பாரு. என்ன சின்னம்பலம், உங்களை தேடி நான் வந்துட்டு இருக்கேன், நீங்க யார தேடி போயிட்டு இருக்கீங்க? கண்ணம்மாவே தான். நீங்க அப்படி பார்க்காதீங்க, எனக்கு வெட்கமா இருக்கு. சின்னம்பலம், பாரிகளா போவோம். எங்க? சொர்க்கபுரி. நாம 2 பேரும் கொஞ்ச நேரம் ஜாலியா ஜாலியா. சாபம் போடுறதுக்கு கலியுக கண்ணகி இல்லைனா தைரியமா வாங்க. என் குடும்பத்தை அழிச்சுட்டானே, இப்ப இருக்காங்க. இப்பதான் மலப்பக்கமா ஓடிட்டு என்ன ராமநாதா, என்ன பார்த்த உடனே சொர்க்கப்புரிக்கு போக முடியாது நினைக்கிறியா? கவலைப்படாத, கண்டிப்பா போகலாம். ராமநாதா, கடவுள் எல்லாம் கல்லாத்தானே இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு கண்டபடி ஆட்டம் போடுற உன்ன மாதிரி நடி பசங்களுக்கெல்லாம் கடைசியா சொர்க்கப்புரிய காட்ட நான் கண்டிப்பா வருவேண்டா. தாயே மகமாயி, ரூபத்தில் வந்திருக்கு. நீ யாரம்மா? தாயே யாரம்மா நீ? மகமாயி தாயே மகேஸ்வரி. அப்பா சாமி இல்லடா, அம்மா சாமி. கும்பிடு. ஆமா, பப்பா சாமியா? இது கோயிலியா?
நானே பாடுறேன் சந்தாரத்தை வீட்டுல போய் பாத்துக்கிறேன். ஏயா கிடக்குல நான் தான் அவங்க யோ சரியான அறிவு கட்டவையா கிடக்குல நான் தான் அவங்க அதையும் நீதான் ஒத்துக்கிறியா? இந்த நான் தாங்கிற பைத்தியம் போகணும்னு அம்பாவை நல்லா வேண்டி கேட்கறதுல நான் தாங்க ஈஸ்வரி